FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆழி திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போதே எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, சரத்குமார் லுக்கா இருக்கட்டும், அவருடைய அந்த ஒரு மாதிரி ஒரு விண்டேஜ் ஸ்டைல், ஒரு நல்ல லாங் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு ஒரு பீடி ஒன்று குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான போஸ்டர்லாம் பார்த்தோன்னே இது ஒரு பயங்கரமான படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தோம். ஆனா எதிர்பார்த்த மாதிரி இந்த திரைப்படம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த திரைப்படத்துடைய மேக்கிங் குவாலிட்டி, அதாவது இந்த திரைப்படம் தயாரித்த அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு இந்த திரைப்படம் எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு லோ குவாலிட்டியான ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டைல் தான் அந்த திரைப்படத்துல இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு எந்துவா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஆழி திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த திரைப்படம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இருவேறு காதல் கோணங்களை காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் அப்பா மகளுக்கு இடையேயான ஒரு காதல் பாச போராட்டம், மறுபக்கம் அவருடைய மகளுக்கும் தன்னுடைய காதலனுக்குமான ஒரு காதல் போராட்டம். கடைசியில எது ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கதை. ஸோ இந்த போஸ்டரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், சரத்குமார் ஒரு பெரிய வில்லன், பெரிய ரவுடி அப்படிதான் இருப்பாருன்னு. அதே மாதிரிதான் இந்த திரைப்படத்திலையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், சரத்குமார் ஒரு டெரர் பீஸா தான் இருப்பாரு அப்படின்னு. அந்த மாதிரி தான் கதையுமே நகர்த்துறாங்க. அதாவது சரத்குமார் ஆழ்கடல்ல நடக்கக்கூடிய சட்டவிரோத போதைப் பொருட்கள் கையாளுதல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சரத்குமார் கடல்ல வந்து தன்னை ஒரு பெரிய ரவுடியா, ஒரு பெரிய கேங்ஸ்டரா காட்டுறாங்களோ, அப்படியே மறுபக்கம் குடும்பம் அப்படின்னு வரும்போது தன்னை வந்து ஒரு சாதுவான, ரொம்ப ஒரு நல்ல மனிதர் போல, ரொம்ப ஒரு மென்மையான தன்மையான ஒரு மனிதர் போல காட்டுறாங்க. அவர் எந்த அளவுக்கு இல்லீகலான விஷயங்கள் செய்தாலும் கூட வீட்டிற்கு வந்தது பிறகு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மகள், அவங்க தான் முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப அதீத கவனம் செலுத்துறாரு. ஸோ இப்படி குடும்பம் மீது அதீத காதல், மறுபக்கம் மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது தான் சரத்குமாருக்கு தெரிய வருது, சில ஸ்பைஸ் மூலயமா தெரிய வருது, தன்னுடைய மகள் வந்து யாரோ ஒருவரிடம் காதல் வயப்பட்டுள்ளார், இது மாதிரி அடிக்கடி வெளியெல்லாம் சுத்துறாங்க அப்படின்ற தகவல் வருது. இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிற சரத்குமார் ஒரு கட்டத்துல தன்னுடைய மகளை வந்து நேரா கண்டிக்காம படிப்புல அதிக கவனம் செலுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வந்து தாஜா பண்ணிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட இதை வந்து ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்துறாரு. ஸோ இப்படியான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் மறுபக்கம் தன்னுடைய காதலன் வந்து காணா போயிடுறாரு. அதாவது அவருடைய காதலனை கிட்னாப் பண்ணி தன்னுடைய ஏரியாவான ஆழ்கடலுக்கு கொண்டு போறாரு. ஆழ்கடல்ல தன்னுடைய போட்ல கொண்டு போயிடுறாரு. கொண்டு போயிட்டு அவனை பயங்கரமா சித்திரவதை பண்றாரு. அவனை அடிச்சு காலெல்லாம் உடைச்சு அவனை பயங்கரமா சித்திரவதை பண்றாரு. பண்ணி அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் எதிர்பாராத விதமா சரத்குமார் வந்து போட்டுக்குள்ளர தவறி விழுந்து தன்னுடைய கால் வந்து ஒரு ப்ரொப்பல்லர்ல மாட்டிக்குது. ஸோ சரத்குமார் ட்ராப் ஆயிடுறாரு. மறுபக்கம் தன்னுடைய மகளுடைய காதலனான அவரும் கால் உடைப்பட்டு கிடக்குறாங்க. ஸோ இதுக்கு பிறகு இந்த திரைக்கதை எப்படி நகருது அப்படிங்கிறதான் இந்த திரைப்படம் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த படம் முடிவு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளை கலங்கப்படுத்தினாலும் கூட, காதல் அப்படிங்கிறது வந்து எதையும் எதிர்பாராமல் வரக்கூடியது. அதற்கு வந்து ஜாதி, மதம், அந்தஸ்து, செல்வாக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் அதை சுற்றி கட்டமைக்கப்படுவதனாலதான் இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடையூறுகளுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத வந்து இந்த இயக்குனர் வந்து இந்த மாதிரியான ஒரு கோணத்துல காமிச்சிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தத்துல இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். ஆனா கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. ராதிகா சரத்குமார் நடித்த தாய் கிழவியும் சரத்குமார் நடிச்ச ஆடி திரைப்படத்திற்கும் போட்டி போட்டு பார்க்கறாங்க. தயவு செய்து அந்த கம்பாரிசன், அந்த போட்டி போடாதீங்க. தாய் கிழவி இருக்கிற உயரம் வேற, தாய் கிழவி சொல்லக்கூடிய சோசியல் மெசேஜ்ங்கிறது வேற. இவங்க சொல்ற சோசியல் மெசேஜ் வந்து காதலை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க. பட் இதையும் அதையும் தெராசுல ஒப்பிடுவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வேற திரைப்படம், இது வேறு திரைப்படம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆழி திரைப்படத்துடைய ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.